இந்த ஒரு புகைப்படம் தான் அம்மா வந்து சந்தோஷத்துக்கு காரணம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா நிற்கிறார். இது ஒரு பிரபஞ்சம் விட்ட விதிதான். என்ன சொல்லுங்க, எங்களை படிப்பிச்சது எல்லாம் எங்களை இந்த நிலைமைக்கு உருவாக்கி விட்டதா எங்களை பெற்றார் மறுவான். எங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுலாம் அவை மூலமா வர வேண்டியது தானே. பாருங்க, அப்படி வந்து முட்டை வந்து அடிச்சு வச்சிருக்கு, வெங்காயம் மிளகாய் உள்ளி எல்லாம் போட்டு. சரி, என்னுடைய சாப்பாடு ரெடி, நான் வந்து சாப்பிட போறேன். உருளைக்கிழங்கு வந்து அம்மா தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னவா. நான் நமக்கு முட்டை பொரியலோட வந்து சூப்பராக இருக்கும். சுருள் தாளதை மறந்து மரமற்ற மாயையின் காலதை தழுவுறீரே யாழிசை ஜகத்து யாழும். அவையல் என்ன நினைப்பெரும், இவ்வியல் என்ன நினைப்பெரும். அவையல் போல ஆட போடணும், வியலை போல நகை வாங்கணும், எதுவுமே வந்து இல்லை. மற்ற எழுதிக்க வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அனைவருக்கும் விளங்கக்கூடிய வார்த்தைகளை வந்து சேர்த்து கொள்ளல. என்னடா உண்மைக்குமே இந்த கவிதை எழுதின நோக்கம் வந்து புத்தகம் ஒன்று தயாரிப்பு. அனைவருக்கும் வணக்கம், நான் தாரகா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலி எங்களோட அம்மாண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி எல்லாமே வந்து இங்கே ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன். உண்மைக்குமே நான் எழுதினேன் என்று சொன்னால் அது நிறைய எழுத வேண்டி வரும். அதால் நான் நார்மலாக வந்து எழுத வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து உள்ளடக்கி வச்சிருக்கிறேன். அதோடு வந்து இன்றைக்கி அம்மாவுக்கு ஏன் இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு புகைப்படம் தான் தலைகளை காட்டுறேன். இந்த ஒரு புகைப்படம் தான் அம்மா வந்து சந்தோஷத்துக்கு காரணம். இன்றைக்கி அளவில்லாத ஒரு சந்தோஷமாக அம்மா இருந்தால் சந்தோஷம் மட்டும் இல்லை, அம்மா சொல்லி போட்டா இன்றைக்கி நீ இந்த வீடியோவை நீ தான் செய்யணும், நீ தானே வாயால் சொல்லணும்னு வேறு சொல்லி போட்டேன். சரி, நான் சொல்கிறேன் அம்மாண்ட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன, அம்மா விரும்பின விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே வந்து இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். காணொலிக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியோ, இப்போ வந்து என்னென்னு சொன்னால் வந்து இந்த புகைப்படத்தை வழியாக பாருங்க. இதுதான் வந்து எங்களோட அப்பா, அதோட வந்து எங்களோட ஸ்கூல் டீச்சர், அதோட வந்து விருந்தினருமே வந்து நிற்கணும். இது எங்கே எடுத்தேன்னா எங்களோட பாடசாலையில் தான் என்னுடைய உயர்கல்வி, அதாவது காப்போத்தா உயர்தரம் வந்து இந்த பாடசாலையில் தான் வந்து நான் கற்றினான். வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரி ஒரு தேசிய பாடசாலை உண்டு. இந்த பாடசாலையில் தான் வந்து உயர்தரம் கல்வி கற்று பல்கலைக்கழகத்துக்கு வந்து தெரிவாகி அங்கால வந்து பட்டமளிப்பை வந்து முடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பட்டமளிப்பை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மைக்குமே வந்து பட்டமளிப்பு எல்லாம் முடிஞ்சு எல்லாமே நடந்து வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில வந்து எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது. என்ன கோல்ன்னு சொன்னால் அந்த கோல் வந்து என்னுடைய ஆரம்ப பாடசாலையில் படிப்பிச்ச டீச்சர். அவள் வந்து இப்போ இந்த பாடசாலையில் தான் வந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கிறா. அவள் வந்து சொன்னால் தாரகா உங்களை வந்து கௌரவிக்க போகிறோம் ஆனி மாதம் 30ஆம் தேதி. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பட்டமளிப்புமே வந்து நடைபெற்றிருக்கின்றது. நீங்கள் வந்து அந்த பல்கலைக்கழக கல்வியை வந்து வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருக்கிறீங்க. நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின மாணவர்கள், அவர்கள் அந்த பட்டமளிப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து கௌரவிக்க போகிறோம் என்று சொல்லி உண்மைக்குமே எனக்கு ஒரு சந்தோஷமாக போட்டு. உண்மையை சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அதிக அளவில் புகழ்ச்சியை விரும்புகிறேன். இல்லை, நான் வந்து எங்கள் ஏலெவல் படிப்பிச்ச டீச்சர்ஸுக்கு தெரியும். ஏலெவலில் வந்து எல்லாமே ஏ கிரேட் தான் வந்து எனக்கு வரும். ஏ கிரேட் என்று சொன்னால் அந்த 75% மேலே கிடைச்சா ஏ கிரேட் என்று சொல்லிக்கிறேன். ஏ கிரேட் தான் எனக்கு வரும். எத்தனை செமஸ்டர் நடந்த 8 டேர்ம் வந்து நடந்தது. 8 டேர்முமே வந்து எனக்கு வந்து ஏ கிரேட் தான் வந்து வரும். ஆனால் அந்த ஏ கிரேட் வந்தால் கூட நான் அந்த மேடையில் போய் அந்த ரிப்போர்ட் வாங்க மாட்டேன். அவ்வளோ தூரம் எனக்கு ஒரு கூச்ச சுபாவம். நீங்கள் சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு அப்படி ஒரு கூச்ச சுபாவம். ஏதாவது போட்டிகளுக்கு போவேன், அந்த பரிசு கிடைக்குதுன்னு சொன்னால் அதை போய் வாங்க ஒரு வெக்கம் மாதிரி அப்படி ஒரு மனநிலை எனக்கு இருக்கிறது. அதால் வந்து இந்த புகழ்ச்சிகள் வந்து எனக்கு
அதிக அளவுல பிடிக்கிற இல்லைன்னு இந்த என்ன சொல்ற வழியில போக ஒரு கூச்ச சுபாவம் ஆயத்தப்படுத்தி கொண்டு போனேன்னு சொன்னா சரி, இதை நான் இந்த இடத்துல பேச போறேன் அப்படின்னு சொன்னா அது எங்கிருந்து எனக்கு தைரியம் வருதுன்னு தெரியும் வரும். ஆனா ஒரு ஆள் வந்து எனக்கு பரிசு தருது வாங்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா வந்து எனக்கு அது ஒரு கூச்ச சுபாவம் மாதிரி. பட்டு மதிப்பு நேரம் கூட இந்த மேடையில போய் ஏறி போயிட்டு மனசுல வந்து ஒரு படம் எடுத்து கொண்டு இருந்தது. அப்படி ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. சரி, ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்து என்னை வந்து கௌரவிக்க போயினோம் என்று சொல்லியாச்சு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேலை செய்த அலுவலகம், அதாவது அக்கௌண்டிங் வந்து நான் செய்திருந்தேன். நான் அந்த அலுவலகத்தில் இருந்து வந்து நான் விடப்பெறக்கூடிய ஒரு நாளாக இருந்தது, ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. அப்படி இருக்க நான் நினைச்சிருந்தேன் என்று சொன்னால் செய்திருக்கலாம். ஜூன் 30 வந்து லீவை போட்டுட்டு 1ஆம் தேதி போய் மற்ற கடமைகளை வந்து செய்துட்டு வந்திருக்கலாம். அவேண்டு ஓர்டர் என்னென்னு சொன்னால் அந்த 30ஆம் தேதி வரைக்கும் வந்தால் தான் எங்களுக்கான அந்த ரிசைன் லெட்டர் அது வந்து தருவினு. ரிசைன் லெட்டர் நான் கொடுத்துருப்பேன் தானே, எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தருவினேன் என்று சொல்லிச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எனக்கு வேணும் தான். அதை தாண்டி எங்கே போனாலுமே வந்து எங்களுக்கு எங்கள்ட நடைமுறையில் வந்து படிப்பேச்சோர் பழக்க வழக்கம் என்னென்னு சொன்னால் வந்து நேர்மையாக இருந்து வெளியேறணும். அப்போ சரி 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னா நான் வந்து ஒரு வருட காலம் வந்து அங்கே வேலை செய்திருக்கிறோம். அங்கேருந்து கிடைத்த வருமானத்தில் வந்து அங்கே வாழ்க்கை பகுதி ஓட்டக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்குமே வந்து போகிறேன் நான். அப்போ சரி, அன்றைய நாள் வந்து கண்டிப்பாக என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு என்ன வேலை இனி இல்லாமல் வேலை இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கிட்டு அங்கே போகணும். அங்கே போய் அந்த வேலை முடிச்சுட்டு வரணும். அதோட வந்து எனக்கு இன்னும் ஒரு பதில் ஏதோ சொல்ல வேண்டியிருக்கு. சரி, எல்லாமே வந்து அங்கே போயிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வந்து ஆஃபீஸுக்கு வந்து நான் போக ஆயத்தப்படுறேன். அப்போ இந்த கௌரவிப்பை வந்து யார் ஏற்றுக்கொள்றது அந்த ஒரு குழப்பம் இருக்கேக்கா. அப்போ டீச்சர் சொன்னால் நீங்கள் வரையாட்டி உங்களோட பேரண்ட்ஸ் வரலாமன்னு. இது ஒரு பிரபஞ்சம் விட்ட விதி தான். என்ன சொல்லுங்க, எங்களை படிப்பிச்சது எல்லாம் எங்களை இந்த நிலைமைக்கு உருவாக்கி விட்டதார் எங்களை பெற்றார் மாதிரிதான். எங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுலாம் அவை மூலமா வர வேண்டியது தான். அவைக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்கள் எல்லாம். அந்த சில பேரெல்லாம் வந்து அந்த பட்டமளிப்பு நேரம் எல்லாம் பெற்றோர் மேலுக்கு வந்து கோட்டெல்லாம் போட்டு எடுப்பினோம். நானும் எடுத்தினான். எனக்கு அதில் அப்போ வந்து என்ன இது என்ன மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் போக போக அந்த புகைப்படத்தை வந்து பாக்கிக்கு பாருங்க, எங்களை வந்து படிப்பிச்ச வினம் உண்மைக்குமே வந்து அவைக்கு சேர வேண்டிய விஷயங்கள் தான் வந்து இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அடிக்கடி அந்த மனநிலை சொல்லி கொண்டே இருக்கும். அப்போ இந்த விதியும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு எழுதிவிட்ட விதி என்னென்று சொன்னால், உன்னை கஷ்டப்பட்டு படிப்பிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவர்களுக்கு தான் இந்த பாராட்டு போய் சேர வேணும். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் வந்து போங்கம்மாண்டு. அம்மா என்ன சொன்னான்னு சொன்னால், இது வந்து அப்பாவுக்கு தான் வந்து போய் சேரணும். என் அம்மா வந்து என்னோட யூடியூப்பில் வந்து பயணிக்கிறா. யூடியூப்பில் வந்து அம்மாக்கான விடயங்கள் எல்லாம் யூடியூப் மூலமாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அம்மா அடிக்கடி பெருமைப்படுவா, என்ன நினைச்சு சொல்வா. அது எனக்கு தெரியாது, உண்மைக்குமே நான் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் வளர்ச்சி அடையில. அம்மா அடிக்கடி சொல்வா, சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த பெருமை வந்து அப்பாவுக்கு தான் போய் சேரணும். 2 பேரும் போன வினமா போன இடத்துல வந்து எடுத்த புகைப்படம் தான் இந்த புகைப்படம். நீங்களும் பிள்ளைகள் அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து எங்களோட வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களன்னு சொன்னால் நல்லா நீங்கள் ஒரு நிலையை அடையணுமெண்டா. அது எந்த மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய பிரிவினைகள் இருக்கின்றன. கஷ்டப்பட்டார்கள், நடுத்தராக்கள், உயர்த்தராக்கள், எந்த நிலையில இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிச்சு கொள்ளாதீங்க. எங்களுக்கு இந்த கல்வி என்ற ஒரு ஆயுதம் இருக்குது என்று சொன்னா அதை விட வேற ஒரு சக்தியுமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லித்தான் வந்து நாங்கள் சொல்லணும். உண்மைக்குமே இந்த நிலைமையில் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக இந்த கல்வி என்ற ஒரு விடயம் தான் காரணம். எதையுமே வந்து துணிஞ்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்குமே வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம் இதுவாக தான் வந்து இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த உங்களுடைய கல்வி முறையை வந்து நீங்கள் சரியான கடப்பாட்டுக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட வெற்றிகள், பல்வேறுபட்ட சந்தோஷங்கள், காலங்கடந்த பாராட்டுகள் எல்லாம் கிடைச்சு கொண்டே இருக்கும். அது வந்து நாங்கள் ஒரு இடத்துல எதிர்பார்ப்போம், அங்கே கிடைக்காது, இன்னொரு இடத்துல கிடைக்கும். இது எனக்கு பாராட்டு வரணும், அது செய்யணும், இது செய்யணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எனக்கான செயற்பாட்டை நான் செஞ்சு கொண்டு போனேன்டா. இங்கே இல்லாட்டி என்ன, இங்கே ஒரு இடத்துல எனக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்குமே. இந்த யூடியூப் ஜேர்னியை சொல்ல போனால் ஆரம்பத்திலிருந்து நிறைய காலத்துக்கு பிறகு தான் வந்து எங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சது. அப்போ நாங்கள் சோர்ந்து போகலை. சரி, எங்களுக்கான செயற்பாட்டை வந்து நாங்கள் செய்து கொண்டு போகும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தானே. இன்றைய வரைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாராவது ஒரு ஆண்டு பிறந்த நாள் என்று சொன்னால் என்னுடைய கவிதையை வந்து முக்கியத்துவம் கொடுப்பார்கள்.
அப்ப இதுல வந்து நான் நிறைய விடயங்கள், நிறைய கவிதைகள் வந்து எழுதி கொடுத்துருக்கிறேன், நிறைய பேச்சுக்கள் வந்து செய்து கொடுத்துருக்கிறேன். உண்மைக்குமே இந்த பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்மாரெல்லாம் வந்து பேச்சுக்கள் எழுதி தர சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் வந்து இந்த யூடியூப் ஜேர்னி மூலம் தான் வந்து அந்த மாதிரியான வருமானங்களையுமே வந்து பெற்றுக்கொள்றோம். என்ன உண்மைக்குமே அதுதான் நிறைய காலமா விட்டு போட்டுது. இந்த காணொலியிலையுமே வந்து பாத்தீங்களேன்னு சொன்னா அந்த கவிதை எழுதுற தன்மை வந்து அற்று போயிட்டு. ஏன்னா இந்த கவிதைகளை பார்க்கிறார்கள் குறைவு. கவிதையில பார்த்து நேசிச்சாக்கள் எங்களோட பயணிச்சு கொண்டிருக்கணும். அவையில் வந்து என்னன்னா அவைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா என்னோட கவிதைக்கு கப்பிடும். அப்ப நான் வந்து அந்த கவிதை எழுதி கொடுத்தா அவையல் வந்து அதுக்கான வெகுமதியை வந்து எனக்கு தருவினா. அப்ப அப்படி வந்து அதுவுமே எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ள ஒரு உதவியா வந்து இருக்கிறது. அப்ப அப்படி இருக்க அம்மா சொல்ல, உனக்குள்ள இருக்கிற திறமையை நீ ஏன் அடைச்சு வச்சிருக்கிற, வெளிவிடலாம் தானே, வெளிவிட்டா தானே அது வந்து ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல வந்து போய் சேரும். என்ன எல்லா மாதிரியுமே வந்து நாங்கள் வாழத்தானே வேணும். அப்ப ஏதோ ஒரு கட்டத்துல போய் சேரணும்னா நமக்குள்ள இருக்கிற திறமையில வந்து வெளிப்படுத்தினா அது நம்ம கலகலப்பு தான் மக்கள் விரும்பினோம் அண்டு சொல்ல. இல்ல கலகலப்பு மட்டும் மக்கள் விரும்ப மாட்டினோம், உனக்குள்ள இருக்கிற திறமையிலையுமே வந்து மக்கள் விரும்புவினோம். நீ வந்து இன்றைக்கு இந்த எங்கண்ட அப்பாவை பற்றி, அதாவது இந்த கௌரவிப்பை பற்றி சொல்றதோட சேர்த்து நீ ஒரு கவிதையுமே வந்து எழுதி விடணும்னு சொன்னா நான் வந்து 2 கவிதை எழுதியிருக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து இந்த கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து புத்தகமாக்க போறேன். புத்தகமாகி அதை வந்து ஆன்லைன்ல வந்து வெளியிட்டு அடுத்த அது அப்படி வந்து செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து அது அந்த புத்தகமாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 56 கவிதை வந்து எழுதி வச்சிருக்கிறேன். இன்னும் 100 கவிதை கிட்ட எழுதினோன்னு வந்து அது இந்த புத்தகமாக்கி அதை வந்து வெளியிட்டு அப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதில இருந்து தான் வந்து 2 கவிதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இங்க பாருங்க, நான் எழுதின கவிதையை கொடுக்க ஏஐ வந்து என்னன்னு சொன்னா பாட்டாவை வந்து பாடி தந்திருக்குது. பாருங்க, பாத்தீங்களா, இது ஃபுல்லா போடலாம்னு சொன்னா காப்பிரைட் வருமென்று தான் வந்து நான் நினைக்கிறேன். அதால நான் வந்து இந்த கவிதையை வந்து வாசிச்சுட்டு இதுக்கான அர்த்தங்களையுமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ஜாத்திரிகள் நாம், ஜகமே மாயை, உன் ஞான் நிறைந்தது இவ்வுடல், உலகை அறிய முன் மாயையில் தவிக்கும் பதரே, ஜாக வரும் ஜாத்திரிகளே. மாண்டவரே நீ மாளவும் இல்லை தாளவும் இல்லை, மாண்டவரே நீ மாளவும் இல்லை தாளவும் இல்லை, மாறாக வாழ்கின்றாய் இப்பிரபஞ்சத்தில். கற்றுக்கொள் கொஞ்சம் கற்பி, சாத்தியமில்லா வாழ்வின் ஜாத்திரிகள் தானே நாம், முடிந்தவரை கற்றுக்கொள். 8 திக்கும் இயந்திரமாயிற்று இயந்திரமின்றி எழுந்திரு, 8 திக்கும் இயந்திரமாயிற்று நீ இயந்திரமின்றி எழுந்திரு. போலி வார்த்தைகள் பகட்டான பெருமை நிலைப்பதில்லை நின்று, சாவதானமாய் நின்று சரித்திரம் படை. தந்திரமல்ல வாழ்வின் மந்திரம், இயந்திரமல்ல உன் உடல், அறிந்து கொள் உன் உளம், உனக்கு நீயேதான் உற்ற தோழி தோழன். அறிந்து கொள் உன் உளம், உனக்கு நீயேதான் உற்ற தோழி தோழன். ஜாத்திரிகள் நாம், பாத்திரம் அறிந்து பரஸ்பரம் செய்வோம். இதுல வந்து இந்த கவிதை இந்த அர்த்தத்தை வந்து நான் சொல்லிக்கொள்றேன். நான் எழுதிக்க வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அனைவருக்கும் விளங்கக்கூடிய வார்த்தைகளை வந்து சேர்த்து கொள்ளல. என்னடா உண்மைக்குமே இந்த கவிதை எழுதின நோக்கம் வந்து புத்தகம் ஒன்று தயாரிப்பு, புத்தகம் தயாரிக்க இந்த புத்தகம் வாசிக்கிறார்களுக்கு ஒரு பிரமிப்பு வரணும் இந்த கவிதையை வாசிக்க. அப்ப அதாலதான் இப்ப வாரான வார்த்தைகளை வந்து பிரயோகித்தேன். பரவாயில்ல, நான் வந்து இப்ப இந்த கவிதைக்கான அர்த்தத்தை வந்து சொல்ல போறேன். என்ன சொல்லுங்க, இந்த யாத்திரிகள் என்றது வந்து பிரயாணிகள். அப்ப இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு வழிபோக்கர்கள்ல. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப வாழ்வோம் எப்ப சாவோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் இல்லை. ஒரு பிரபஞ்சத்துல ஒரு தூசி, ஒரு அணுவளவு கூட இல்லை நாங்கள். அப்ப இந்த உலகத்துல நாங்கள் வாழைக்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்துல வந்து நாங்கள் வாழைக்க வெறும் தசையும் நரம்பும் சேர்ந்ததுதான் வந்து இந்த உடல். இந்த உடலை வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு மாயைக்கு பின்னால சுத்தி தீர்றோம். அந்த மாயை வந்து எங்களுக்கு அளவு கடந்த ஆசையில இருந்து பொன் பெண் என்று சொல்லி அது கூடிக்கொண்டே போகுது. அப்படிப்பட்ட
ஆசைகள்ல வந்து திரியிறோம். ஒரு பக்கம் வந்து தாழ்வு மனப்பான்மை, இன்னொரு பக்கம் வந்து நான் தான் பெரியாள், நான் தான் கடவுள், அந்த மாதிரியான சிந்தனைகள். அப்படி போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல வந்து ஒருத்தன் முதலாளி இருப்பான், அவனுக்கு கீழே பல தொழிலாளிகள் இருப்பினும் அந்த தொழிலாளிகள் வந்து இயந்திரங்கள். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ மனிதன், நீ வந்து இயந்திரம் இல்லை, உனக்கான வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்துல வந்து நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னா உனக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டு போக, வாழ்ந்தமா செத்தமா இருந்தமான்னு சொல்லி இல்லை, ஏதோ ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு போக. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்கிட்ட பாட்டன் எல்லாரும் தான் வந்து இந்த பெரிய பெரிய மரங்களை வச்சிருக்கணும். அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் எல்லாம் முதற் மரங்கள் தானே. அப்ப அந்த மரங்களை உருவாக்கிட்டு போயிருக்கணும். அதே போல நீ வாழ்றாய் என்று சொன்னா இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு விஷயம் உனக்காக நீ செய். இப்ப பிறருக்காக என்று சொல்லி அவையல் வாழ்வினம், அவையண்ட வாழ்க்கையை அவையல் பார்ப்பினோம், எங்கண்ட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். அவையல் என்ன நினைப்பினோம், இவியல் என்ன நினைப்பினோம், அவையல் போல ஆட போடணும், இவியலை போல நகை வாங்கணும், எதுவுமே வந்து இல்லை. மற்றது அடுத்தவனை உளுத்தணும் என்று சொல்லி ஸ்ட்ராட்டஜி, தந்திரம். அந்த தந்திரம் எல்லாம் வந்து வாழ்க்கையில பலிக்காது. ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்க, இந்த வாழ்க்கையில நாங்கள் வழிபோக்கர்கள். சொல்வினம் பாத்திரம் மறைந்து பிச்சை இரண்டு. ஒரு விஷயத்தை செய்யக்க கூட, உதவி செய்யக்க கூட அந்த உதவிக்கு அவன் தகுதியானவனா என்று சொல்லி நினைச்சு செய்யணும். அதை போல நீ உனக்கு நீயே சொல்லிக்கொள். என்னன்னு சொன்னா பாத்திரம் அறிந்து பரஸ்பரம் செய்யன்னு சொன்னா உனக்கு நீயே சொல்லிக்கொள். நான் அடுத்தவன் போடுற சட்டையையும் அடுத்தவன் பணத்தையும் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று சொல்லி வந்து நான் யோசிக்கிறேனே, இதுக்கெல்லாம் நான் ஆளானவனா, எனக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லையா என்று சொல்லி நீங்க சிந்திச்சிங்கன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரையிலும். அதை மையமா வச்சுதான் வந்து இந்த கவிதை வந்து எழுதி கொண்டது. அப்படியே வந்து எங்கிட்ட சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு பசிக்குது, நான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த கவிதையை வந்து பகிர்ந்து கொள்றேன். பாருங்க, அப்படியே வந்து முட்டை வந்து அடிச்சு வச்சிருக்கு, வெங்காயம், மிளகாய், உள்ளி எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் புட்டு தான் வந்து அவிச்சினாங்க. அப்போ புட்டு வந்து அவிச்சு கொண்டிருக்கிறோம். புட்டுமே வந்து வடி அவிஞ்சிட்டு நல்ல முட்டை பொரியல். எனக்கு இப்படி பொரிக்கிற முட்டை வந்து விருப்பம். ஆனால் என்ன மெல்லி இதில் வந்து விட்டு பொரிக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு வெங்காயம் எல்லாம் அவியும், அவிஞ்சும் அவியாத பருவத்தில் தான் நல்லா தான் இருக்கும். சரி பார்ப்போம். சரி, என்னுடைய சாப்பாடு ரெடி. நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பாட்டோட வந்தாச்சு. சூப்பரான நல்ல வாசமான முட்டை பொரியலும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் புட்டும் தரமான ஒரு சாப்பாடு. இன்றைக்கு வந்து சோறு அவிக்கையில் காகப்பிள்ளை ஒன்றுக்கிற கொஞ்சம் போட்டுட்டு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சோறு சமைப்போம்னு சொல்லி தானே நம்ம சொன்னோம். எனக்கு இன்றைக்கு புட்டு சாப்பிடணும் போல இருந்தது. அப்போ புட்டு சமைச்சு தருவீங்களோன்ட்டு கேட்டேன்னு எனக்கு இந்த முட்டை வந்து எனக்கு பொரிக்க விருப்பம். அப்போ நம்ம வந்து முட்டையை பொரிச்சு கொண்டு நான் புட்டும் உருளைக்கிழங்கு வந்து அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்ல சொன்னவா. நான் நம்ம முட்டை பொரியலோட வந்து சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது முட்டை பொரியல். எனக்கு முட்டை பொரியல் வந்து அப்படி விருப்பம். முட்டை பொரியல் என்னன்னு சொன்னால் சில பேர் வெங்காயத்தை பொரிச்சு அதுக்கப்புறம் முட்டையை பொரிச்சு எடுத்து முட்டையை போட்டு கலக்கி பொரிப்பினோம். அப்படி பொரிக்காங்க. குட்டி குட்டியாக வெங்காயத்தை வெட்டிட்டு முட்டையை போட்டு கலக்கிட்டு பொரியும், நல்லா இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்படி வந்து உருளைக்கிழங்கு உடனே வந்து சாப்பிட பார்ப்போம். புரியாது. நீங்களும் இந்த போல உங்கள் வீட்டில் வந்து மதிய நேரத்துக்கு நல்ல சுவையான என்ன சாப்பாடோ ருசிச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னால அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அரிசி மாப்புட்டு முட்டை பொரியல் உருளைக்கிழங்கு பிரட்டு, உருளைக்கிழங்கு மதம் பிரட்டினோமா, சூப்பராக இருக்குது. அதனால் முட்டை பொரியல் சட்டப்பொரி டேஸ்ட்டாக இருக்குது. நானே முட்டை பொரியல் வந்து நீங்கள்
வெங்காயத்தை அப்படியே போட்டு பொரியும் கொண்டு சொல்றேன்னு சொன்னா வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துட்டு முட்டையை அதுக்குள்ள கலைக்கு பொரிப்பினேன் சில பேர். வெங்காயத்தை பொரிச்சிட்டு முட்டையை சட்டிக்கு ஊற்றி வறுப்பினோம். இப்போ அப்படி இன்றைக்கு என்ன நடக்குமெண்டா இந்த வெங்காயத்தின் வாசம் தனியாக முட்டையின் வாசம் தனியாக வரும். வெங்காயத்தையும் முட்டையும் சேர்த்து கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு பொரிச்சிட்டு அப்படியே வட்டமாக திருப்பிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இங்கே சூப்பராக இருக்கும். என்னன்னு சொன்னால் அந்த வெங்காயத்தின் வாசமும் முட்டையின் வாசமும் சேர்ந்து வரும். அப்போ உண்மைக்குமே கட்டிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சுருது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது போல சேர்த்து சாப்பிடுங்க. தன்னிலையில்லா வாழ்வின் தணிக்கை சோதனையில் தவறிவிட்டு வாழ்வதை மீட்கிறேன் மனிதமற்ற பிண்டங்களில் மாளாமல் போலிகளில் நனைந்து புதையுண்ட புல்லர்கள் தாளதை மறந்து மரமற்ற மாயையின் காலதை தழுவுறீரே ஜாலிசை ஜகத்தை ஆளும் நாளிகை மெல்ல நகர மறையை மலையாய் இறுக்கி இடரை இடையிட்டு கடக்காமல் மரத்துடன் வாழ் நீ மனிதன். மரம் என்று சொன்னா என்னன்னு சொல்லுவோம். அப்ப மரம் என்று சொன்னா வீரம். இதுலயுமே நான் எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அடுத்தவனுக்கு அடிபணிந்து போகாத. இப்போ உண்மைக்குமே தமிழனுக்கு சொல்லி உண்டான ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம். அப்ப வீரம். அந்த வீரன் தான் வந்து அது தமிழ் சொல்லல இருந்தே வரும். இப்போ மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியில வந்து நீங்க கதைச்சு பாருங்க, சுத்த தமிழ்ல கதைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து விளங்கும் என்னன்னு சொன்னா தமிழின் சக்தி எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. அப்ப இந்த தமிழனுக்கு வந்து அந்த ஒரு வீரம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து நிலை இல்லை. அப்ப இந்த வாழ்க்கையை வந்து நீங்க சோதிச்சு பாருங்கோ, அதுல வந்து நீங்க எத்தனையோ விஷயத்த வந்து தவற விட்டுருப்பீங்க. ஏனென்று சொன்னா வந்து ஒரு வீரத்தன்மை இல்லாம அடுத்தவனை பார்த்து பயந்த ஒரு மனிதம் இல்லாத தன்மை தான் இந்த உலகத்துல இருக்குது. அப்ப அதைத்தான் வந்து இந்த கவிதையில வந்து எழுதியிருக்கிறேன். என்னன்னு சொன்னா மாயையை பார்த்து காலோடுது தவற விட்டுறாதீங்க, வீரத்தோட வாழ்வோம் என்று சொல்லித்தான் வந்து இந்த கவிதை வந்து எழுதியிருக்கிறேன். அப்ப இன்றைய தினம் பார்த்தீங்களா என்று சொன்னா அம்மாக்காக இந்த காணொளி உங்களுக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நன்றி.